வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப்தார் இப்போ ரம்ஜான் வரனால எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இஃப்தார் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நோம்பு திறக்கிறதுக்காக அந்த இது கொடுத்துட்ருக்காங்க. இங்கே கரூரில் வந்து தலப்பா கட்டி கொடுக்குறாங்க. வேறு எந்த ரெஸ்டாரண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரில. மேபி அல்தஃப்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரூரில் எந்த ரெஸ்டாரண்ட்லாம் இஃப்தார் கொடுக்குறாங்கன்னு. நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தலப்பா கட்டியில் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து 329, டேக்ஸ்லாம் போக 340 or 45 ஐ திங்க், தெரில. வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து ஸ்மால் சைஸாக அந்த விளக்கேற்ற மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அடுத்த இதில் இன்னும் வேறு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு வாட்டர் பாட்டில், கிங்லி பிராண்டு வாட்டர் பாட்டில், ஃப்ரூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்டி மாசா ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பேக்கு. ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணலாம்? என்னென்ன கொடுத்துருக்காங்க கைஸ்? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரூட்டு, பேச்சம்பழம் வந்திருக்கு, ஒரு புரோட்டா, குலோப்ஜாம். எனக்கு தெரிஞ்ச அதில் இருக்க அந்த ஜீரா வந்து நான் பேக்கு ஆக்சுவலாக கரெக்டாக தான் கொடுத்தாங்க. அதை நான் சாட்சி வச்சு வண்டியில் எடுத்துகிட்டு வரவும் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஐ திங்க் இது என்னது, கோலா உருண்டை. இது ஒரு சிக்கன், அப்புறம் பிரியாணி. இது என்னது? இது வந்து புரோட்டாக்கு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரணி ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். சரி, ஓகே. கரெக்டாக 2 கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நல்லா தான் இருக்கு கைஸ். அடுத்து என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, அடுத்தது சாப்பிடலாம். ஓகே, எடுத்து சாப்பிடு. வாட்டர் வாட்டர்லாம் இப்போ நல்லா தான் இருக்கு. ஆமாம், ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. லிக்விடாக இருக்கு. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. கொடுத்துருக்காங்க. சரி சரி, இது டேஸ்ட். ஸ்வீட் மைல்டாக தான் இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பாரு. நான் கடைசியில் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொஞ்சம் தான் நான் கடைசியில் சாப்பிட்டுக்கிறேன். பிரியாணி நல்லா இருக்கு, ஆனால் ஃப்ளேவர் அதிகமாக இல்லை. அப்படியே ஒரு மைல்டாக ஒரு மாதிரி இருக்கு இருக்கு. அங்கே எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. இது ஆனியன் டைத்தா கொடுக்கல, எதுவுமே இல்லை. மேபி நோம்பு கஞ்சியே இல்லை. ஆமாம், நோம்பு கஞ்சி இல்லைல்ல. புரோட்டா ஒரு மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கு. அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. புரோட்டா ரொம்ப ரொம்ப ரஃப்பாக இருக்கு. ஆமாம், பிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழைய புரோட்டா நல்லா தெரியுது. காலையில் போட்டுருப்பாங்க. புரோட்டாக்கு அந்த குருமாவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ஆமாம், புரோட்டா கொஞ்சம் நல்லா மனமாக மெல்ற மாதிரி இருக்கு. வேணா மேபி அதை எடுத்து ஊற வச்சிட்டோம்னா சூப்பராக இருந்திருக்கும். புரோட்டாக்கு நல்லா இருக்கு. இது இந்த சொன்னாங்க குழம்புல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்துக்கோ. இந்த எது செய்வாங்க? சிக்கன் இல்லையா? ஆமா, சிக்கன் அரைச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல, காரமா இருக்குல்ல. நல்லா சாப்பிடவே இல்லை. சாப்பிடு. லைட்டா காரமா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமா, நல்லா இருக்கு. அது சூப்பரா இருக்கு கைஸ். குழம்பு நீங்க தனியா வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் நல்லா ஹார்டா இருக்கு. ஹார்டா இருக்கா? ஆமா, பிக்கும் போதே பிக்க வரல, நீங்க கடிச்சு பிச்சாதான் உண்டு. மசாலா நல்லா காரமா இருக்கு. செம்ம ஹார்டா இருக்கு. அண்ணா மசாலா காரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இத பார்த்தாவே தெரியும் ஹார்டா இருக்குறது. இது சூடா மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். நாங்க வாங்கி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆனனால ஆறிடுச்சு. மசாலா காரம் தெரியுது அதுல உனக்கு. செம்மையா காரமா இருக்கு. அதுக்குதான் தண்ணி கொடுத்துருக்காங்க, குடிச்சுக்கோங்க. 100% இது கண்டிப்பா நீ வாங்கி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு, ஸ்வீட் செம்மையா இருக்கு. நம்ம சிஸ்டர் சூப்பரா இருக்கு, ஆனா காரமா இருக்கு. காரமா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இது நீங்க சாப்பிடலாம். இந்த ட்ரை பண்ணதுல
ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது, புரோட்டா குருமாவும் சூப்பராக இருக்குது, இந்த கோலா உருண்டை நல்லா இருக்குது. ஆனால் வேறு நல்லா காரமாக ஆமா இருக்குது. கோலா உருண்டை இது எல்லாம் ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. கோலா உருண்டை விட இதுதான் நல்லா காரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம் guys. பிரியாணி தான் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனா குவாண்டிட்டி பாருங்க சின்ன இதுல கம்மியா இருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க குவான்டிட்டி இந்த இது கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எதுவும் நிறையா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒருத்தருக்கு அது வந்து போதும் தாராளமாக. நீ என்ன நினைக்கிற, உனக்கு இது எது பிடிச்சிருக்கு? அதே இப்படி குத்த கூடாது, இப்படி குத்தி குடிக்கணுமா? அது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? சாரி, யூடியூப் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ பண்ணுறேன். ஆமா, அது உள்ள போய் சைடுல போயிடுமா, இப்படிதான் குடிக்கணுமா? இதெல்லாம் தெரியாம வீடியோ எடுக்கிறது இஃப்தார் பாக்ஸுக்கு ஜூஸ் எப்படி குடிக்கிறதுன்னு இல்லை. அது இன்னும் இப்படி இல்ல, இப்படி நீ அப்படியே வச்சு குடிக்கணும். இப்படி ஜூஸ் ஜில்லுன்னு தான் இருந்திருக்கும். நம்ம மீனாட்சி ஜில் வச்சுக்கலாம். ஓகே, எது பிடிச்சிருந்துச்சு அதை சொல்லாம ஜூஸ் எப்படி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. குலோப் ஜாம் ஸ்வீட் வீடியோ அங்கே எடுக்கிறேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. குலோப் ஜாம் நல்லா இருக்கு, எனக்கு குலோப் ஜாம் பிடிக்கும்னால நல்லா இருக்குன்னு சொல்றேன். இந்த 65 நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் லைட்டா ஹார்டா இருக்கு, இருந்தாலும் டேஸ்ட் ஸ்பைசியா சூப்பரா இருக்கு, அது நல்லா இருக்கு. உனக்கு 65 தானா? அப்புறம் 65 தானே? 65 தானே? இந்த 65 தானே இருக்கும். சரி, உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு? இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செம்ம ஸ்பைசியாக இருக்கும். அதில் அந்த மிளகாவோட காரம் நல்லா தெரியுது. மேபி மிளகா அரைச்சி எப்படி என்ன பண்ணி மசாலா என்ன பண்ணாங்க மசாலா அரைச்சி இது பண்ணியிருப்பாங்க, அதனால டேஸ்டா இருக்கும். காரம் சூப்பராக இருக்கு. செகண்ட் எதுக்கு போனோம் அப்படின்னா இந்த கோலா உருண்டை. தேர்ட் வந்து இந்த புரோட்டாவோட குருமா. புரோட்டா மட்டும் கொஞ்சம் புரோட்டாவோட குருமா சூப்பராக இருக்கு. அந்த இது டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கறதுக்கு என்ன அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அது மட்டும் தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் இல்லை. பிரியாணி தான் கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். பிரியாணி தான் சூப்பராக இருக்கும், பட் ஆனால் அது ஃப்ளேவர் அதிகமாக இல்லை, நார்மலாக பரவாயில்லையா இருக்குது. ஓவராலுக்கு பார்த்தோன்னா சூப்பர். ப்ரைஸுக்கு இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தராங்க. இதெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். இந்த பாட்டில் இந்த ஜூஸ்லாம் அவங்க வச்சதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா இதே மாதிரி ஒரு சின்ன பாட்டில் அவங்க நோம்பு கஞ்சி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், நோம்பு கஞ்சி தான் வைப்பாங்க இஃப்தார் பாக்ஸில், நோம்பு கஞ்சி இல்லை. திஸ் த வீடியோ கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லி. சாப்பிட்லன்னா கரூரில் வாங்கி சாப்பிடுங்க. கரூரில் தலப்பாக்கட்டியில் கொடுக்குறாங்க 350 அரௌண்ட் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.